ஏசாயா 43 18, 19 வசனத்தை வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஏன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்? வனாந்தரம் என்று சொன்னால் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயமும் வனாந்தரமா இருக்கு, நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வனாந்தரமா இருக்கு. வனாந்தரத்தை யாரும் விரும்புவதில்லை, யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாரும் விரும்பாத ஒன்றுதான் வனாந்தரம். அநேக நேரங்களில் வனாந்தரம் வருகிற போது கண்ணீர் வடிக்கிறோம், துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், அநேக கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த வனாந்தரம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வனாந்தரத்தின் பாதையை யாரும் விரும்புவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. விரும்புவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையில தான் நடத்தி அவர்களை உருவாக்குகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அநேக வழிகள் உண்டு. அதில் ஒரு வழி, வனாந்தரத்தின் பாதையில தன் பிள்ளைகளை நடத்தி, தன்னுடைய ஜனங்களை நடத்தி தேவன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 4 முதல் வசனத்தை வாசிங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இயேசு ஆவியானவர் மூலமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை தேவன்தான் அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, ஒரு ஆழமான விசுவாசம் தேவை. தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் ஒன்று நடக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாக இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் ஆவியானவர் மூலமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப என்னுடைய வாழ்க்கையை தேவன் தான் வனாந்தரத்தின் பாதையில் கொண்டு போகிறார், வனாந்தரத்தின் பாதையில் நடத்துகிறார். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அநேகரை குற்றப்படுத்துவோம். மனிதர்களை குற்றப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தாரை குற்றப்படுத்துவோம், பிள்ளைகளை குற்றப்படுத்துவோம், நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் குற்றப்படுத்துவோம், நாம் அநேகரை குற்றப்படுத்துவோம். இல்ல, தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையை வனாந்தரத்தின் பாதையில நடத்துகிறார், வனாந்தரத்தின் பாதையில அவர் அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு பாதையில நடத்தினால் முடிவு மகிமையா இருக்கும். ஒருவேளை துவக்கம் கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எனக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த வனாந்தரம் என்பது எனக்கு முடிவல்ல, எனக்கு ஒரு துவக்கம் தான். ஆனால் முடிவு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆமென்.
அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தின் பாதையில நடத்தினார். அவர்களுக்கு வனாந்தரம் ஒரு துவக்கம், ஆனால் அது முடிவல்ல. முடிவு என்பது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். உலகத்தாருக்கு வனாந்தரம் என்பது வெறுமை, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வனாந்தரம் தான் மகிமை. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் வனாந்தரத்துக்கு பின்பு நான் எதிர்பார்க்காத நன்மைகளை, நான் நினைத்து பார்க்காத கிருபைகளை கொடுத்து தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையை அலங்கரிப்பார். ஆமென். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்தை தேவன்தான் அனுமதிக்கிறார், தேவன்தான் அனுமதிக்கிறார். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், தேவன் நடத்தின பாதைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால், அவர்களை தேவன் வனாந்தரத்தின் பாதையில நடத்தித்தான் தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களை அடையாளப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு பரிசுத்தவானாய் இருக்கட்டும், வேதத்துல யோசேப்பா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவானாய் இருக்கட்டும், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் வனாந்தரத்தின் பாதையில் கொண்டு போய்த்தான் மகிமையிலே நிறுத்தினார். இந்த வனாந்தரத்தின் பாதையை விரும்பாதவர்கள் தேவனால் உருவாக்கப்பட முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது, தேவனுக்காய் பிரகாசிக்க முடியாது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல வாழ முடியாது, வாழ முடியாது. அநேக நேரத்துல சில சூழ்நிலைகள் நடக்கும்போது, சில சம்பவங்கள் நடக்கும்போது, சூழ்நிலைகள் வருகிற போது நம்முடைய இருதயத்துல ஒரு வனாந்தரம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், கண்ணீர், கவலை. ஆனால் இந்த வனாந்தரத்தின் பாதையில நான் கடந்து போகாமல் ஆண்டவர் என்னை செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியாது. பரிசுத்தவான்களின் அனுபவம் என்ன? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செழிப்பான ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் தேவன் நடத்தக்கூடிய வனாந்தரத்தின் பாதையை விரும்புவதில்லை. வனாந்தரத்தின் பாதை நமக்கு இல்லை என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கக்கூடிய மகிமையான ஆசீர்வாதமும் நமக்கு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வழிகளில் ஒன்று வனாந்தரம். வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் தன்னுடைய திட்டத்துக்காக, தன்னுடைய நோக்கத்துக்காக, தன்னுடைய விருப்பம் நிறைவேறும்படியாக வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் உருவாக்குகிறார். வனாந்தரம் என்னை உருவாக்கும். வனாந்தரம் என்னை உருவாக்கக்கூடிய இடம். வனாந்தரம் நான் கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். வனாந்தரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். இதை நாம் அறிந்து கொண்டால் வனாந்தரத்தை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். வனாந்தரத்தின் பாதையில சந்தோஷமாய் நீங்களும் நானும் பயணிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வாசியுங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாய் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இந்த மோசே வனாந்தரத்தில் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். கவனிங்கள், கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். மோசே வனாந்தரத்தில் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது
தேவன் அவரை முச்சடிக்கு நடுவே தோன்றி தரிசனமானார், அவரோடு கூட பேசுகிறார். 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய விருப்பத்தை வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த மோசையோடு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். மோசே, என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஆலோட்டிகள் நிமித்தமாய் அநேக வேதனைகளை, பாடுகளை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆகவே அவர்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை அனுப்ப போகிறேன், நீ வா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். மோசே வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். எகிப்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்களை நீதான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே கிட்ட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுத்து, ஊழியத்துக்கு வா என்று சொல்லி, தேவ திட்டத்துக்கு வா என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். இந்த மோசே எப்படிப்பட்டவர்? இந்த மோசே எப்பொழுது பிறந்தார்? கவுனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் இருக்கிறார்கள். அதுல 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற போது பார்வோன் மூலமாக அநேக சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பார்வோன் சொன்னான், இந்த எபிரேய ஜனங்கள் பெருகக்கூடாது, ஆகவே எபிரேய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை நீங்கள் கொண்டு போட வேண்டும். ஒருவேளை அந்த குழந்தைகள் நமக்கு தெரியாமல் பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளை தூக்கி நைல் நதியில போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். கடுமையான சட்டம், எதிரான சட்டம். இந்த நேரத்தில் தான் தேவன் மோசையை பிறக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசையை தேவன் பிறக்க செய்தார். கவனிங்க. இப்ப மோசையுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே என்ன நினைச்சிருப்பாங்க? ஒருவேளை பெண் குழந்தையா இருந்தா நல்லது. இந்த காலகட்டத்துல, இந்த சூழ்நிலையில நமக்கு ஏன் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்? பெண் குழந்தையா இருந்தா நம்மளோடு கூட வைத்து வளர்க்கலாமே. இப்ப எப்படி வளர்க்க போறோம்? இதுதான் மனிதனுடைய ஆலோசனை, மனிதனுடைய யோசனை, மனிதனுடைய சிந்தனை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் எங்கே சட்ட திட்டங்கள் கடுமையா இருக்கிறதோ அதே இடத்தில் தான் தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதன் சூழ்நிலையை பார்ப்பான், மனிதன் இருக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பான், எதிரான செயல்படுகிற காரியங்களை பார்ப்பான். ஆனால் என் தேவனுக்கு காலம் முக்கியமல்ல, நேரம் முக்கியமல்ல, வேற எதுவும் முக்கியமல்ல. எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. என்ன சட்ட திட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில தன்னுடைய திட்டத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் நிறைவேற்றுவார். கடுமையான சட்டம், சட்ட திட்டங்கள், எந்த ஆண் குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் என் தேவன் மோசையை பிறக்க செய்தார். ஆமென். அல்லேலூயா. எலியா காலத்துல மிகப்பெரிய பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் எலியாவை ஆண்டவர் கேரித் ஆற்றண்டைக்கு அனுப்பி ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார். சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தார். என் தேவனுக்கு காலம் முக்கியமல்ல, நேரம் முக்கியமல்ல, சட்ட திட்டங்கள் முக்கியமல்ல. என் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மோசே பிறந்துட்டார். பெற்றோர்கள் துக்கத்தோட, வேதனையோட, ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தையை நாம் வளர்த்தெடுக்க முடியாதே,
பார்வோனுடைய ஆட்கள் ஒருவேளை அந்த குழந்தையை பார்த்துட்டா தூக்கி நைல் நதியில போற்றுவாங்களே என்று சொல்லி அவர்கள் பயத்தோடு என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. அந்த 3 மாதத்துக்கு பின்பு ஒண்ணும் செய்ய முடியல. இப்போ ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா நைல் நதியில விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வராங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. என் தேவன் எவ்வளவு நல்லவர். கரெக்டா அந்த நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்கிறாள்? அவள் குளிக்க வருகிறாள். ஏற்கனவே இந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு குழந்தை இல்ல. ஆண்டவர் எதை தடுக்கணுமோ அதை தடுப்பார், எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்ல. நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்வார். என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். என் குடும்பத்தாருக்கு, என் கணவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வராங்க. கரெக்டா பெட்டி வருது. இப்ப பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள அழகான ஆண் குழந்தை. ஆண்டவர் தான் அந்த அழகை கொடுக்கிறார். அழகான ஆண் குழந்தை. உடனே இந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்தால், இந்த குழந்தையை தனக்கு குழந்தையாய் எடுத்துக்கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. கரையில இருந்து மோசேனுடைய அக்கா பார்த்துட்டே இருக்கா. வேகமாய் பார்வோனுடைய குமாரத்திட்ட வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு எபிரேய பெண்ணை, ஒரு ஸ்திரியை உங்ககிட்ட கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே பார்வோனுடைய குமாரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். மோசேனுடைய தாயை, தன்னுடைய தாயை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்வோனுடைய குமாரத்தி சொல்றா, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடு, நான் உனக்கு சம்பளம் தரேன். நான் உங்களுக்கு சம்பளம் தரேன். நல்ல கவனிங்க. மோசே பிறந்த உடனேயே தேவ திட்டத்துக்காய் பிறந்திருக்கிறார். தேவனுடைய நோக்கத்துக்காய் பிறந்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழும்படி, கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற போது அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்ம சபையில அருமையான சுபா இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். பிளஸ் 2ல பிளஸ் 1 பிளஸ் 2ல ஃபீஸே இல்லை. காரைக்குடி லீடர்ஸ் ஸ்கூல்ல ஃப்ரீயா சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம சுவேதா 3 வருஷம் படிப்பை 3 வருஷமா 4 வருஷமா தெரியல, நர்சிங் முடிச்சிருக்காங்க. ஒரு பைசா கூட கட்டல. செட்டியார் பொறுப்படுத்தி அநேக நேரத்துல தேவ திட்டத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கிற போது, உங்க பிள்ளைகளை தேவ திட்டத்துக்காக நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்க பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும். தேவனுடைய நாமத்தை சொல்லி வளர்க்கணும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி வளர்க்கணும். தேவ திட்டத்தை சொல்லி வளர்க்கிற போது அந்த தேவைகளை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய சபையில தேவன் நல்ல சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, மகிமையான காரியத்தை சாட்சியா நிறுத்தணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மோசேயினுடைய தாய் இந்த மோசேயை வளர்க்கிற போது அவள் பாலூட்டி மாத்திரம் வளர்க்கல, தேவனுடைய வார்த்தையை ஊட்டி வளர்த்தாள். தேவனுடைய திட்டத்தை ஊட்டி வளர்த்தாள். தேவனுடைய காரியங்களை ஊட்டி வளர்த்தாள். நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம்.
தேவன் என்ன செய்வார்? அடிமைத்தனத்தில் நம்மை விடுவிப்பார். ஆகவே நீ தேவனுடைய திட்டத்துக்காய் உருவாக வேண்டும். தேவன் உன்னை ஒருவேளை இந்த திட்டத்தில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி பேசியிருக்கிறார். ஆகவேதான் இந்த மோசே குறிப்பிட்ட காலங்கள் அந்த தன்னுடைய தாயினுடைய வீட்டில் வளர்ந்தார். அதுக்கு பிறகு பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தார். அந்த அரண்மனையில் வளர்ந்த போது சகல சாஸ்திரத்திலும் தேறினவனாய் அவர் வளர்ந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவரானார். பாருங்க, அந்த மோசேக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் தேவன் எங்கே வைத்து கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுத்தார். இப்ப மோசேக்கு தெரியும், மோசே பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தாலும் பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருந்தாலும் மோசேக்கு தெரியும் என் மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது, என் மேல தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, என் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. என்னை கொண்டுதான் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சனங்களை தேவன் விடுவிப்பார் என்று சொல்லி மோசேக்கு நல்லா தெரியும். நீ 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. நல்ல படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, தேவனுடைய திட்டம் இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல, இந்த மோசே தேவனுடைய திட்டத்துக்காக உருவாக்கப்படல. ஆமென். இந்த மோசே உலகத்தில் அநேக காரியத்தை அறிந்திருந்தான், அநேக சாஸ்திரங்களை அறிந்திருந்தான், அவன் செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாயிருந்தான். இவன் அறிந்து கொண்ட காரியத்தை வைத்து உலகத்தினுடைய காரியத்தை நிறைவேற்றலாம், ஆனால் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவனால் உருவாக்கப்பட வேண்டும், தேவனால் உருவாக்கப்படணும். உலகத்துல கற்றுக்கொண்ட காரியத்தை வைத்து உலகத்தினுடைய காரியத்தை அற்புதமாக நேர்த்தியா செய்யலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னா தேவனால் உருவாக்கப்பட வேண்டும், தேவனால் உருவாக்கப்படணும். தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். தேவனால் உருவாக்கப்படணும். இப்ப மோசேய தேவன் என்ன செய்தார்? பிரச்சனை நிமித்தமாய் இந்த மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போனார். அங்கே திருமணம் செய்து கொண்டு தன் மாமனுடைய ஆடுகளை அவர் வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிற வேளையில தான் தேவன் அவரை சந்தித்து தேசத்தில் ஆலோட்டி நிமித்தமாய் பார்வோன் நிமித்தமாய் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், துக்கத்தை அனுபவிக்கிறார்கள், கண்ணீரை அனுபவிக்கிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். ஆகவே அவர்களை நான் கண்ணோக்கி பார்த்திருக்கிறேன், அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த மோசையை தன்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்தில் வைத்து இந்த மோசையை உருவாக்குறார். நல்ல எப்படி உருவாக்குறார் பாருங்க. இந்த மோசே எகிப்துல இருந்தபோது இந்த மோசேக்குள்ள பெருமை இருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இந்த தேசத்தினுடைய இளவரசன், நான் சொன்னா எல்லாம் நடக்கும். பாருங்க, எகிப்துல இந்த மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இளவரசனா இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாராவது பார்த்து இங்க வாப்பா அப்படின்னா ஓடி வருவாங்க, அப்படித்தானே? ஓடி வருவாங்க. ஐயா சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு. எகிப்துல இருந்தபோது மோசேயுடைய கரத்துல பட்டயம் இருந்துச்சு.
அவர் நினைச்சா யாரை வேணாலும் வெட்டி போடலாம், யாரை வேணாலும் கொலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோசைய தேவன் பயன்படுத்த முடியுமா? தன்னுடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா? இந்த மோசையை தேவன் நேசித்தார். ஆனால் மோசே உருவாக்கப்பட வேண்டியவர். ஆமென். இப்ப நேரா எங்க கொண்டு போய் விடுறாரு அப்படின்னா, வனாந்தரத்துல விடுறாரு. மோசே எங்க கொண்டு போய் விடுறாரு? வனாந்தரத்துல விடுறாரு. மோசே வனாந்தரத்துல இருக்கிறார். இப்ப கவனிங்க, எகிப்துல இருந்தபோது தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும். யார கூப்பிட்டாலும் ஓடி வருவார்கள். தான் இன்னது படித்து இருக்கிறேன் என்று சொன்னால் அநேகர் பயப்படுவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள், கனப்படுத்துவார்கள். ஆனா இப்ப வனாந்தரத்துல இந்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது யாராவது கூப்பிட்டா வருவாங்களா? ஆடு கூப்பிட்டா வருமா? ஆடு கூப்பிட்டா இல்ல, ஆட்டுக்கிட்ட போய் நான் இன்னது படிச்சிருக்கேன், இந்த பாரு, நான் சகல சாஸ்திரத்திலும் நான் தேறினவன், என்னுடைய படிப்பு பாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆடு என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லும், மே மேன் தான் சொல்லும். என்ன சொன்னாலும் அதைத்தான் சொல்லும். எகிப்துல இருந்தபோது மோசேக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடி வரும். யாரை கூப்பிட்டாலும் ஓடி வருவார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை உருவாக்கும்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்து இவன் ஆடுகளுக்கு பின்னே ஓடும்படியாக தேவன் சூழ்நிலையை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே கோவம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனை வெட்டி போடலாம். ஆனா இங்க கோவம் வந்து ஆட்டை வெட்டி போட்டா மாமனாரு கணக்கு கேட்பார். மாமனாரு சோறு போட மாட்டாரு. என்னப்பா இத்தனை ஆடு கொடுத்தனே, இத்தனை ஆடுதான் இருக்குது, எங்க கொஞ்சம் ஆடு, என்ன 2 ஆடு குறையுது, 1 ஆடு குறையுது அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். சூழ்நிலைகளை அப்படியே தலைகளாய் மாற்றுகிறார். இப்ப தான் படித்த படிப்பு எல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. எல்லாமே மறந்து போச்சு. இப்ப ஒண்ணே ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? அடிக்கடி ஆட்டை கூப்பிட்டு கூப்பிட்டு மே மேங்கிற மாதிரி அதே ஞாபகம் இருக்கு. மத்த எல்லாம் மறந்து போச்சு. படித்த படிப்பு மறந்து போச்சு. நல்லா பேசக்கூடிய திறமை இல்ல, எல்லாம் மறந்து போச்சு. நல்ல கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய வழிகளில் ஒன்று வனாந்தரத்தில் வைத்து உருவாக்குவார். அப்படி உருவாக்குற போது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பூஜ்யமாக்கிடுவார். நீங்க தேவனுக்கா உருவாக்கணும் அப்படின்னா, உருவாக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் நீங்க இருக்கக்கூடிய நிலையில வைத்து தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டாரு. உங்களை ஜீரோ ஆக்கித்தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அந்த திட்டத்துக்காக தேவன் உங்களை உருவாக்குவார். இப்ப மோசேட்ட போய் ஆண்டவர் கேட்கிறாரு, பாப்பா நீந்தான் ஊழியத்தை செய்யணும், எகிப்துல இருக்கிற ஜனங்களை விடுவித்து கொண்டு வரணும், வான்னு சொல்லி கூப்பிட்ட போது இந்த மோசே சொல்றாரு, நான் திக்குவாயி மந்தனாவு, எனக்கு பேச தெரியாது, என்னால் பேச முடியாது. எப்படி நல்ல சகல சாஸ்திரத்திலும் தேறினவனா இருந்தியே, இப்ப திக்குவாய் மந்தனாவு என்று சொல்லுகிறாயே. ஆமா, இந்த 40 வருஷம் இருந்து இருந்து ஆட்டோட இருந்து இருந்து இப்ப எல்லாம் போச்சு. நல்ல கவனிங்க, அந்த வனாந்தரத்தில் வைத்து ஒருவேளை நல்ல திறமைகள் இருக்கிற போது, யுக்திகள் இருக்கிற போது, ஞானம் இருக்கிற போது அதைத்தான் பயன்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து கேள்வி கேட்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இப்ப மோசே தன்னுடைய இயலாமையை சொல்றாரு, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னால முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, யூ ஆர் செலக்டட், நீ பாஸ் பண்ணிட்ட, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி நீ தான் தகுதியானவன், நீ பாஸ் பண்ணிட்ட, நீ தான் வரணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன்
தன்னுடைய திறமைகளை நம்புகிற போது, தன்னுடைய யுக்திகளை நம்புகிற போது, தன்னுடைய தாளந்துகளை நம்புகிற போது, தன்னுடைய படிப்பை நம்புகிற போது அவன் தேவனை சார்ந்திருக்க மாட்டான், தன்னையே சார்ந்து கொள்வான். தன்னையே சார்ந்து கொள்வான். ஆனால் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியம் ஒன்றும் இல்ல, தேவன் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உணரக்கூடிய ஒரு மனிதன் தான் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த வனாந்தரத்தில் வைத்து தேவன் மோசேயை உருவாக்கினார். இந்த வனாந்தரத்தில் தேவன் அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கோபக்காரனாய் இருந்த இந்த மோசேயை மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப இந்த மோசேய தேவன் எகிப்துக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவித்து அவர் கூட்டிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வருகிற போது இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் செய்கிறார்கள். தேவ ஜனங்கள் முரட்டாட்டம் செய்கிறார்கள். ஆகவே ஆண்டு சொல்லாரு, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், ஆனா இந்த ஜனங்களை நான் அழித்து போடுகிறேன் அப்படிங்கிறார். உடனே மோசே உருவாக்கப்படல அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே, உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எனக்கு திறமை இருக்கு. நான் ஏற்கனவே எகிப்துல என்ன செய்தேன்? ஒரு எகிப்தியனை கொண்டு நான் புதைத்து போட்டேன். அதனால அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் செய்றேன். ஆனால் இப்ப உருவாக்கப்பட்ட மோசே, வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்ட மோசே சொன்னாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க அழிக்க கூடாது, இந்த ஜனங்களை எகிப்து கொண்டு போக வேண்டும். ஒருவேளை இவர்களை நீங்கள் அழித்தால் அவர்களை அழிப்பதற்கு முன்பாக என்னை அழித்து விடுங்கள், என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஜனங்களுக்காய் பரிதவிக்க கூடியவனாக, பரிந்து பேசக்கூடியவனாக, ஜனங்களுக்காய் கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆண்டவன் இந்த வனாந்தரத்தில் வைத்து உருவாக்கினார். அந்த வனாந்தரத்தில் வைத்துதான் மோசே என்ன காரியத்தை செய்ய வேண்டுங்கிற அந்த திட்டத்தை அவரோடு கூட பேசுகிறார். அநேக நேரத்துல நாம் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையில நம்மை கொண்டு போகிறார். வனாந்தரத்தின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் நம்மோடு பேசுகிறார், உங்களோடு என்னோடு பேசுகிறார். தன்னுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மோசே பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் தேவனோடு பேசினாரா என்று சொல்லி எழுதப்படல. ஆகார் ஆபிரகாமோடு இருக்கிற போது தேவனோடு பேசினாளா என்று சொல்லி எழுதப்படல. இதுபோல அநேக பரிசுத்தவான்கள் எப்ப தேவனோடு பேசினார்கள், எப்ப தேவனோடு உறவாடினார்கள், எப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வனாந்தரத்தின் பாதையில, வனாந்தரத்தின் சூழ்நிலையில தேவன் நடத்துகிற போதுதான் அவர்கள் தேவனோடு பேச ஆரம்பித்தார்கள். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார்கள், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டார்கள், அந்த தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். நான் அவளை நயங்காட்டி வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளோடு நான் பேசினேன். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நமக்குரிய திட்டங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். நமக்கான திட்டங்களை வரைந்து கொண்டு அந்த திட்டங்களை முன் அறிவித்து அவர் வெளிப்படுத்தி அதை செய்ய விரும்புகிறார். அந்த திட்டங்களை எப்ப வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் வனாந்தரத்தின் பாதையில கொண்டு போய்த்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவருக்குரிய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த திட்டங்களுக்கு வனாந்தரத்தில் வைத்து நம்மை உருவாக்குகிறார். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப மோசே எங்கே உருவாக்கப்பட்டார்? வனாந்தரத்தில் தான் உருவாக்கப்பட்டார். நம்ம எந்த காரியத்தில் அதிகமாய் உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறோமோ அதே காரியத்துல தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர் உடைக்கப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்டார். மீதி இருக்கக்கூடிய 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். அற்புதங்களை செய்யக்கூடிய மனுஷனாக, அநேகருக்கு தேவ திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனுஷனாக, அநேகரை தேவனுக்கு நேராய் கானானுக்கு நேராய் நடத்தக்கூடிய தேவ மனுஷனாய் மாறினார். Praise the Lord. அல்லேலூயா. வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் நம்மை உருவாக்குகிறார். வனாந்தரம் நம்மை உருவாக்கக்கூடிய இடம். நாம் சரியாய் புரிந்து கொண்டால் வனாந்தரம் வருகிற போது, வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, இந்த வனாந்தரம் என்னை அழிப்பதற்காக அல்ல, இந்த வனாந்தரத்தில் நான் அழிந்து போக மாட்டேன். இந்த வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் என்னை உருவாக்குவார், தன்னுடைய திட்டத்துக்காய் உருவாக்குவார். இந்த வனாந்தரம் என்னை உருவாக்கக்கூடிய இடம், தேவனுக்காய் உருவாக்கக்கூடிய இடம், தேவனுடைய கிருபைகளை கொடுக்கக்கூடிய இடம், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடம், தேவன் என்னோடு பேசக்கூடிய ஒரு இடம். Praise the Lord. அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வருகிற போது தேவனுக்கு அதிகமாய் நன்றி சொல்லுவோம், அதிகமாய் தேவனை ஆராதிப்போம், அதிகமாய் தேவனை கிட்டி சேருவோம். இதை அறியாவிட்டால் வனாந்தரம் வருகிற போது அநேக நேரத்தில் தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி தேவனை விட்டு விலகி போவோம். அநேகரை துக்கப்படுத்துவோம், வேதனைப்படுத்துவோம். நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நானும் உருவாக முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்துல மோசே உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த வனாந்தரத்தில் மோசே தேவனிடமிருந்து ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டார். என்ன பெற்றுக்கொண்டார்? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டார், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கோலை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பாருங்க, இவர் வனாந்தரத்துல ஆடுகளை விட்டுட்டு நேர பார்வோனிடத்தில் வருகிற போது அந்த கையில கோல் மாத்திரம் இருந்துச்சு. இந்த கோல் எங்கே பெற்றுக்கொண்டார்? வனாந்தரத்துல பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. வனாந்தரம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் மாத்திரமல்ல, நம்மை உருவாக்கக்கூடிய இடம் மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். பெற்றுக்கொள்ள நல்ல கவனிங்க. நீங்க எப்பெல்லாம் வனாந்தரத்தின் சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்களோ தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், தேவன் உங்களை உருவாக்குவார், தேவன் அநேக கிருபைகளை கொடுப்பார். ஏதோ ஒன்றை அந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை அனுப்புவார். ஆமென். இப்ப வனாந்தரத்தில் இருந்து இந்த மோசே கோலை பெற்றுக்கொண்டு வந்தார். இந்த கோல் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் பாதையில் நடத்துகிற போது அற்புதத்தின் கோலாய் மாறினது. ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் கோலாய் மாறினது, அடையாளங்களை செய்யக்கூடிய கோலாய் மாறினது, ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பக்கூடிய கோலாய் மாறினது. ஒருவேளை இந்த மோசே வனாந்தரத்தின் பாதையில பயணிக்கவில்லை என்று சொன்னால், இந்த வனாந்தரத்தின் பாதையில அவர் கடந்து போகல அப்படின்னா அவர் கற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர் உருவாக்கப்படவும் முடியாது, அவர் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரம் என்பது என்னை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். வனாந்தரம் என்பது நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். வனாந்தரம் என்பது என்னை தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கிற ஒரு இடம். உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் உங்க இருதயம் உடைந்து, உங்க உள்ளம் உடைந்து, உங்க இருதயம் வனாந்தரமாய் மாறுகிறதோ அப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு தேவன் பேச விரும்புகிறார். நீங்க தேவ சத்தத்தை எல்லா நேரத்திலும் கேட்க முடியும். மிக முக்கியமாக ஒரு மனிதன் அதிகமாய் உடைக்கப்படுகிற போது, உள்ளம் உடைக்கப்படுகிற போது
இந்த நேரத்துல தேவன் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்க? தேவ சத்தத்தை கேட்க விரும்புகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வனாந்தரம் முக்கியம். வனாந்தர சூழ்நிலை முக்கியம். கணவன் மூலமா உடைக்கப்படலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா நம்முடைய இருதயம் உடைக்கப்படலாம், நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை மூலமாய் நம்முடைய இருதயம் உடைக்கப்படலாம். இதான் வனாந்தரம். இந்த வனாந்தரத்தின் பாதையில நீங்கள் பயணிக்கிற போது தயவு செய்து தேவனை முறுமுறுத்து விடாதீர்கள், தேவனை துக்கப்படுத்தி விடாதீங்க, மனிதர்களை குற்றப்படுத்தி விடாதீங்க. இந்த வனாந்தரம் என்னை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக, தேவன் என்னோடு பேசக்கூடிய ஒரு இடமாக, தேவன் கிருபைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக, தேவன் எனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த வனாந்தரத்தை தேவன் வைத்து இருக்கிறார். நான் இந்த வனாந்தரத்தின் பாதையில் பயணிக்காமல் நீகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற முடியாது, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினியை நான் கொண்டு வர முடியாது. இந்த உலகத்துல என்னை குறித்த அந்த தேவ திட்டம், தேவனுடைய நோக்கம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் உருவாக்கப்பட வேண்டும். என்னை உருவாக்கக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் வனாந்தரம். ஆமென். அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுமதித்து உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், உங்களை உருவாக்க விரும்புகிறார், கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார், கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். இதுவரை ஆண்டவர் அனுமதித்த எத்தனையோ வனாந்தரத்தை எட்டி உதைத்து விட்டோம். வனாந்தரம் வருகிற போது தேவனை விட்டு விலகி போனோம். ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, சபை கூடி வருவதில் பங்கெடுக்க முடியல. இந்த வேளையில ஆண்டவரே, என்னுடைய நன்மைக்காகவே என் மேல அளவு கடந்த அன்பு வைத்து என்னோடு பேச விரும்பித்தான் என்னை வனாந்தரத்தின் பாதையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். அநேக நாட்களாக ஏன் எனக்கு இந்த வனாந்தரம், ஏன் எனக்கு இந்த வனாந்தரம் என்று சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாயே, இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். உன்னோடு நான் பேச விரும்புகிறேன் மகளே, உன்னோடு பேச விரும்புகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில துக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில வேதனை? மகளே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். மகனே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். என் ஏக்கத்தை யாரிடத்தில் சொல்லுவேன், என் பாரத்தை யாரிடத்தில் சொல்லுவேன்? உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்து இருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு முடிந்து போகாது. மோசே நினைத்தார், கடைசி வரை இந்த வனாந்தரம் தான், மாமனுடைய ஆடுகளை மேய்க்கத்தான் வேண்டும், இதோடு கூட என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி ஆதியில இருந்த அழைப்பை மறைந்து விட்டோம். ஆதியில தேவன் பேசின திட்டங்களை மறந்து விட்டோம், தேவனுடைய நோக்கத்தை மறந்து விட்டோம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் இதுதான் கடைசி வரை என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயோ? இல்ல, கர்த்தர் உன்னை தட்டி எழுப்ப விரும்புகிறார், தட்டி எழுப்ப விரும்புகிறார், உன்னை தன்னுடைய திட்டத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். என் விருப்பத்தை, ஏக்கத்தை, திட்டத்தை உன்னோடு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு நான் கிருபையை கொடுக்க விரும்புகிறேன், வல்லமையை கொடுக்க விரும்புகிறேன், வரங்களை கொடுக்க விரும்புகிறேன், உன்னை உருவாக்க விரும்புகிறேன், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். அதனாலதான்
இந்த வனாந்தரத்தின் பாதையில உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். மோசே, உன்னை வனாந்தரத்தின் பாதையில நடத்தி கொண்டு இருக்கிறேன். என் அழைப்பு, கிருபா, வரங்கள் மாறாதவைகள். நீ எத்தனை முறை விலகி போனாலும் நான் உன்னை விடுவதில்லை. நீ எனக்கு தேவை மகளே, நீ எனக்கு தேவை. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இந்த நாள்ல என்னிடத்தில் அர்ப்பணிப்பாயானால் உன் வனாந்தரத்தை நானே முடித்து வைக்க போகிறேன், நானே முடித்து வைக்க போகிறேன். ரீகாலா போதி சந்தினி மோர தீக்கபா. அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி வாயில திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி. நீ நடத்தின பாதைகளுக்காக நன்றி, நீர் அனுமதித்த வனாந்தரத்துக்காக நன்றி, உடைய கிருபைகளுக்காக நன்றி. என் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே, என் மேல இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறீங்களே. என்னை நீர் கர்த்தாவே இந்த வனாந்தரத்தின் பாதையில நடத்தி என்னை உருவாக்க போராடி கொண்டிருக்கிறீங்களே. நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆண்டவரே, வனாந்தரத்தில் வைத்து எங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து எங்களை வேறு விரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களோடு பேச விரும்புகிறீர். அதனாலதான் இந்த வனாந்தரத்தின் பாதையில எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் வனாந்தரத்தை எட்டி உதைத்து இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து இருக்கிறோம். வனாந்தரத்தின் மூலமாய் அநேக கண்ணீர் வடித்து நாங்கள் எங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால பரிசுத்த தேவன் எங்களோடு பேசினதுக்காக நன்றி, ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த வனாந்தரத்துக்காக, இந்த வனாந்தர சூழ்நிலைக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம், மனதார நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேரை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களோடு ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படியே செய்யற தெய்வுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.